தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது வேலண்டைன் டிகோல் அப்படின்ற ஒரு மனுஷனை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர். இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அதாவது ரஷ்யால ஒரு 15 வயசு பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஒரு இந்த சர்க்கஸ் விதைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஜிம்னாஸ்ட். அவனுடைய பேர் வேலண்டைன் டிகோல். அப்படிதான் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அவனை இந்த கயிறுல வந்து தொங்கிட்டே போவாங்க இல்லைங்களா, ட்ரப்பீஸ்னு சொல்லுவாங்க. அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதுல இருந்து தவறி விழுந்து அவனுக்கு வந்து இடுப்பு எலும்பு உடஞ்சிடுது. ஓகே, இடுப்பு எலும்பு உடஞ்சு ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆயிடுது. அதே மாதிரி பிரெயின் இன்ஜுரி ஆயிடுது. என்னன்னா, அவன் சின்ன பையன், 15 வயசு பையன். டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, அப்பா உனக்கு ஸ்பைனல் கார்டு போயிடுச்சு, உன்னால இதுக்கு மேல நடக்கவே முடியாது அப்படின்னு. ஆனா அவனால அதை ஏத்துக்க முடியல. அவனால, அதாவது காலுக்கு கீழே, அதாவது இடுப்புக்கு கீழே அவனுக்கு கால்கள் செயலிழந்து போச்சு. அவனால நடக்கவே முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னா, எக்ஸசைஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதுகுக்கு எக்ஸசைஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்த் பண்றான். அடுத்து சரி காலுக்கு எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்றது, நம்ம காலை நம்மளால தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவைஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலியமா அவன் செய்யறான். என்னன்னா, வித் ரோப் அண்ட் புள்ளி, வித் ரோப், அதாவது ஒரு கயிறு, அப்புறம் வந்து அந்த சக்கரம் மூலியமா ஒரு டிவைஸ் செஞ்சு அந்த டிவைஸ் மூலியமா அவனுடைய காலை வந்து கையால இழுத்து 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 எக்ஸசைஸ் பண்றான். இவன் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம். அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு நீ வந்து இம்பாசிபிளான விஷயத்த நீ ஏன் செய்யணும்னு நினைக்கிற, நீ எவ்வளவு பண்ணாலும் உன்னால நடக்க முடியாது அப்படின்னு. சரி, அவன் என்ன பண்றான், டெய்லியும் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் இந்த எக்ஸசைஸை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். he started walking. அவன் திரும்ப எழுந்து நடக்கிறான். அப்படி டாக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஸ்பைனல் கார்டு டேமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எழுந்து நடந்ததே கிடையாது. அதுவும் கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா அவனால நடக்கவே முடியாது சுத்தமா. சோ அந்த எக்ஸசைஸ் மூலியமா அவனுடைய காலை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணி திரும்பவும் வாக்கிங், திரும்பவும் அவன் எழுந்து நடக்கிறான். இதெல்லாம் எங்கெங்க நடக்கும்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் இதெல்லாம். ஓகேங்களா? திரும்பவும் அவன் நடந்து, அதுக்கப்புறம் திரும்பவும் அவன் சர்க்கஸ்ல போய் ஜாயின் பண்ணி திரும்பவும் அவன் he did juggling. 40 கிலோ ஜக்லிங் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பாருங்க நீங்க. என்னன்னா, where there is a will there is a way. அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்க மனசு நினைச்சுச்சு அப்படின்னா, நீங்க உங்க மனசளவுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. உங்களால எது நினைச்சாலும் அதை உங்களால சாதிக்க முடியும். ஓகே, ப்ளீஸ் நெவர் லூஸ் ஹோப். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க, போராடிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.